சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. 3வது மாசம் கல்யாணம் ஆச்சு. ஆமாங்க மேடம். அப்புறம் எத்தனாவது செக்கப்புக்கு எப்போ போனீங்க? 6வது மாதம் பண்ணேன். சரிங்க. மந்த் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது, டவுட் இருக்குது, நீங்கள் போய்ட்டு எதுக்கும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் அங்கே எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கேன் சென்டருக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க வந்துட்டு 33 வீக்ஸ் டு 34 வீக்ஸு பேபி ஃபார்ம் ஆகிருக்கிறது அப்படின்னாங்க. லாஸ்ட்டில் ஹஸ்பண்ட் சைன் வந்தால் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். குழந்தை வந்து வயிற்றில் ஏதோ தண்ணி குடிச்சிருக்குது, அதனால ஹஸ்பண்ட் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ வாட்டி நான் அழுகிறேன் ஃபோனில், வாப்பா ஜல்தி, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க, என்ன பயம் ஆகுது வான்னு. ஏதோ வரேங்க்கா, எனக்கு பஸ் பேர் காசு இல்லைக்கா, அம்மா அனுப்ப மாட்டேன்றாங்கக்கா அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சைன் பண்ணார், உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை நல்லா பிறந்துச்சு, உயிர் இருந்துச்சு. அது ஏதோ கரண்ட்டில் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour இருந்துச்சு, உயிர் போச்சு குழந்தை. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பொண்ணு பிறந்தாலும் நீங்கள் பொண்ணுட்டீங்க. ஸ்கேன் பண்ணினதுக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க 7வது மாசமே 7 months முடிஞ்சு 1 week ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ டிசம்பர் இல்லைன்னா ஜான்வரியில கன்சீவ் ஆயிருக்குன்னு இதுல கிளியரா போட்டிருக்கு. ஒண்ணுல தப்பா வரலாம், எல்லாத்துலயும் அப்படி இருக்கும். இல்ல அப்படி இருந்தா அது விசாரணை பண்ணலாம்ல. என்னங்க விசாரணை பண்ணறது இல்ல, நீங்க போய் சொல்றீங்கன்னு கரெக்டா தெரியாது. முடியாது இல்ல, அது டாக்டர் கரெக்டா டாக்டர் எதுனே தானே சொல்றேன். இல்ல இப்ப பாருங்கடா, என்ன நீங்க அதே பேசிட்டு இருக்கீங்கடா, நீங்க அப்போல இருந்து அதே தான் பேசிட்டு இருக்கீங்க டா. This is 31 weeks 6 days. Okay. What is the date? July. Okay. 32 weeks na 8 மாசம் இல்ல 7.5 மாசம். ஜூலை மாசம். படிச்சிட்டு இருந்தியாமா நீ? படிக்கிறதுல விருப்பம் இல்லையா உனக்கு? விருப்பம் இருக்குங்க. ஏன் நிறுத்தினாங்க? படிச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க, அதனால அவங்க சைடு கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 1 வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணாங்க. உன் பேர் என்னம்மா? சுமித்ரா. சுமித்ரா, உனக்கு எவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, இந்த சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும், புரியுதா? இப்போ ஒன்று அநியாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாமே இதுல இருக்குமா. இது வாயால சொல்றது கிடையாது. அப்புறம் அவர் சொல்லி கொடுத்தாருல உனக்கு, எதுனா இந்த டேட்டை வச்சு பேசுன்னு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் இது வந்து நீ என்ட்ரியில சொல்றது, இதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் நாட், இதை வந்து ப்ரூஃபாவே எடுக்க முடியாது. இதை உனக்கு சொல்லி கொடுத்து சொல்ல சொன்ன டேட்டு, டாக்டர் இங்க ராங் டேட் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இதுதான் ப்ரூஃப்.
ஜூலை மாசத்துலேருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசமும் எவ்வளோ மந்த் ப்ரெக்னென்சின்னு க்ளீனாக போட்டிருக்காங்க. டிசம்பர் எண்ட் இல்லைன்னா ஜான்வரியில் யூ ஹவ் கன்சீவ்ட். இது க்ளீனாக சொல்றது. அதுக்கு யாரு காரணம்? மார்ச்ல தான் மேம் கல்யாணம். அதெல்லாம் சும்மா, தட்ஸ் ஆல் சும்மா. மார்ச்ல தான் கல்யாணம். எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா, சும்மா மார்ச் சொல்லிட்டு இருக்காதீங்க. எவ்ரிதிங் இஸ் கம் அவுட். சும்மா டோன்ட். நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது சுமித்ரா அத பத்தி இல்ல. அங்க வெளியே அங்கேருந்து சொல்லி கொடுத்துட்டு இங்க பேசுறது கேட்கறதுக்காக யாரும் சொல்லி கொடுக்கல மேடம். என்ன நடந்தது திருப்பதியில? என்ன நடந்தது? யார் அது? எதுக்கு திருப்பதி போன? திருப்பதிக்கு நான் உன் வாழ்க்கையில என்ன நடந்தது? நீ உண்மையை சொல்ற. நான் படிச்சுட்டு தான் மேடம் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. இல்ல வேற என்ன மேம் பண்ண போறோம்? நானு எப்படி நீ டிசம்பர்ல கன்சீவ் ஆவ? மார்ச்ல கல்யாணம்னா டிசம்பர்ல நான் எப்படி மேம் கன்சீவ் ஆகும்? அது சொல்லியிருக்காங்களே கிளீனா. டிசம்பர் எண்ட் ஆர் ஜான்வரி யூ ஹவ் கன்சீவ்ட். என்ன ப்ராப்ளம்? எதுக்காக ஒன்னு அவசரப்பட்டு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? ஏன் போய் சொன்னீங்க? திருப்பதிக்கு எதுக்கு போன? திருப்பதிக்கெல்லாம் நான் போல மேடம். வேற எந்த ஊருக்கு போன? யார் அந்த பையன்? யார் அந்த உன்னை பிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த பையன் யாரு? அது நான் 6 இத பாரு சுமித்ரா, இந்த கதை வேண்டாம், போய் சொல்லாதே. யாரோ ஒருத்தர் ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வில் நாட் டெல் லைஸ். ஜூலை மாசம் உனக்கு 7 மாசம், ஆகஸ்ட் மாசம் 8 மாசம், செப்டம்பர் மாசம் 9 months. அது எப்படி மேடம் அவ்வளவு மந்த்ஸ் வரும்? அதுல போட்டிருக்கே கிளீனா போட்டு. நான் வாசிச்சு காமிக்கவா? அது எப்படி வரும்னா எனக்கு அது தெரியும், உனக்கு தான் தெரியும். தப்புமா இதெல்லாம்? நான் உண்மையா தானே. எங்கம்மா உண்மையை சொல்ற நீ? அங்க பாரு. நாமளே வெளியே சுத்திக்க முடியாது. இன்னைக்கு பொண்ணு பெற்றவங்க லேடிஸ் சைட்ல பையன் ஒரு சின்ன பண்றான் இது பண்றான் அப்படின்னு எல்லாமே கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா யாரோட வாய்ஸ் அது? எல்லாரும் தூக்கி ரிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க யாருமே வெளியே இருக்க முடியாது. அதான் சொல்லுங்க. இந்த இது யார் வாய்ஸ்? படிக்கும்போது இன்னைக்கு நானே என்ன தெரியும் இல்ல பொண்ணு எந்த அங்கிள்? அங்கிள் பேர் என்ன? ஸ்டான்லி. ஸ்டான்லி. ஸ்டான்லி அங்கிள் தானே அது? கேட்கோ. நீங்க அபோர்ஷன் பண்ணது நீங்க சொல்றது. ஆனா ஸ்டேஷன்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்குது. இதா கான்ட்ராக்டரி. அதாவது அதான் சொல்லல, இன்னொரு 10 பேர் நீங்களும் என்ன பேசி நம்ம ஆட் பண்ணலாம். ஆனா ப்ரூஃப் இருக்குது வேற மாதிரி தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ரூஃப் இல்ல. இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. இல்ல நான் தான் அந்த கேஸ் நான் பண்ணது. சரி, நான் 25,000 ரூபாய் நான் செலவு பண்ணதுக்கு. அவர் எதுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 25,000 ரூபாய் செலவு பண்றாரு உங்க அங்கிள்? கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. ஸ்டான்லி அங்கிள் எதுக்கு 25,000 செலவு பண்றாரு உனக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு? அவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மேம். அப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எதுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்தீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுதா? மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கேட்டல. நம்ம தேவை ஒரு ஆள் பேசிட்டு அப்புறம் அவனு எந்த ஒரு ஊருக்குள்ள இருந்தான். அந்த ஊருக்குள்ள போனோம்னா அந்த ஊருக்கு இடம் விட்டுதானுங்களா. அப்புறம் நாங்க திருப்பி 18 போலீஸ் அங்கேருந்து அந்த லோக்கல் போலீஸ் எல்லாரும் கூட்டு ரவுண்ட் பண்ணி ஃபுல்லா பந்தோஸ் பண்ணி அன்னைக்கு கல்யாணம் நடக்க போதும் நாள். அன்னைக்குதான் தாலி கட்டுறோம், கட்டி இருக்கணும். கட்டல அதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்துட்டானா. அப்புறம் தான் அந்த போலீஸ் இங்க வந்து அப்புறம் லாஸ்ட் எனக்கும் ஒரு டவுட் வச்சு எனக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க சார். நீங்க நமக்கு ஒரு ப்ரூஃப் நாளைக்கு என்னன்னா எந்த ஒரு தகராறும் உங்களுக்கு அது ஒரு சொந்தத்துல யாருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடிய அது ஒரு ப்ரூஃப் தான் நமக்கு. இந்த புத்தி யாரு நாங்க சொல்லலாம், அவங்களுதான் சொல்லலாம். அப்புறம் நாங்க சொல்ல சரி ஓகே அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டோம், இந்த ப்ரூஃப் இருக்குது. இது எனக்கு தெரிந்த விஷயம் தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சு நீங்க யார் அபோர்ஷன் பண்ணது இது பண்ணது எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்னாங்க மெடிக்கல் இது பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இல்ல நான் அப்ப நான் என்ன சொன்னேன்,
இல்ல நான் என்ன சொல்ல தெரியுமா, நான் எதுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த தகராறுல போய் எதுக்கு இந்த மாற்றுறது, அடுத்த பெஸ்ட் என்னன்னா என்ன ஒரு லோக்கல்ல நம்மளுக்கு என்ன போகணும்னா 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு லீகலா நமக்கு ஒரு டிராஃப்ட் பண்ணி அது 2 பேருக்கும் அந்த பேப்பர் ரிகார்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்ல. நான் என்ன சொன்னா, எதுக்கு சும்மா நம்மள நீட்டி வச்சு இந்த பைத்தியக்காரன் சும்மா மென்டல் மாதிரி இவனும் அந்த அட்வொகேட்டும் அவனும் அவங்க வந்து பைத்தியம் பண்ணி இவனை கேஸ் போட்டுறோம். ஒரு வட்டம் உள்ள போய் அது போடணும்னா பின்ன நம்ம வாபஸ் எடுக்க முடியாது. அது முறைக்கு அது அப்படி நடக்கும். அது டேட்டு சொல்ல 3 மாசம் அப்புறம் இது கேஸ் வச்சிருக்குது, அப்புறம் விதி, அப்புறம் அதுக்கப்புறம் வச்சிருக்குது. அப்ப நான் அதுக்கு நிறைய நடந்துருக்கோம். பின்ன நம்ம இது யோசிக்க மாட்டேன், இது பேச மாட்டேன். அப்ப என்ன நடக்குது, அதை பத்தி நம்ம யோசிப்போம். அதுக்குதான் நான் சொன்னேன், சரி ஏதோ ஒண்ணு நினைப்பேன். அதுதான் இதுதான் இந்த சேம் டைலாக் தான் நான் பாலன்ட்ட பேசினேன். கேக்குறியா? ஏன்னா 1/2 மணி நேரம் போகும், நிறைய விஷயங்கள் சொல்ல வர. கேக்குறியா? கட் பண்ணவா? கட் பண்ணுங்க. இப்ப சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன நடந்தது, என்ன ப்ராப்ளம்? மேடம் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி ஆச்சு மேடம். யார்கிட்ட? எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் இது பாருமா, அவங்க சொல்லி தரல தந்தது சொல்லாதே. மேம் யாரும் எனக்கு சொல்லி தரல. உனக்கு என்ன தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுன்னா நான் போட்டு விடுறேன். வேண்டாம், நீயே உண்மையை பேசிடு. பாலிஷ்டா நீட்டா பேசு, நம்ம உள்ள தோண்ட வேண்டாம். என்ன நடந்தது, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல மேடம். நீ எப்படி மாட்டின? நீ பண்ணல, உன்னை யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உண்மையில தப்பே கிடையாது. என் ஹஸ்பண்ட் சைடுல இருந்து ப்ராப்ளம்ன்றதுனால தான் என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் கல்யாணம் பண்ணாங்க? அது அவங்க தான் மேடம் கேட்கணும். உனக்கு தெரியாது? இல்ல, எனக்கு தெரியாது. எதுக்கு திருப்பதி போன? நீ யாரோட போன திருப்பதிக்கு? திருப்பதிக்கு நான் போல மேடம். அப்புறம் எதுக்கு ஆடியோல பேசிட்டு இருக்காரு அவரு? அவர் எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நீ தான் ஃபேமிலி ஃப்ரெண்டு சொன்ன. ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் மேடம். ஃபேமிலி ஃப்ரெண்ட் உன்னை பத்தி தப்பா பேசுவாரா? பேச மாட்டாங்க. அது யாரோ பேசிருக்காங்க, எங்க அங்கிள். நீ தானே சொன்ன அங்கிள்னு. அது எங்க அங்கிள் பேசல மேடம். இப்போ அங்கிள் இல்ல சொல்ற? அப்ப கேட்டுட்டு நான் உன்கிட்ட கேட்டேன்ல யாருன்னு. அங்கிள் தான் சொன்னேன்ல. உங்க அங்கிள் நம்பர்ல இருந்து தான் போயிருக்கு. ஆனா அவர் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு மேடம். நீ தானே சொன்ன அங்கிள், நான் சொன்னேனா? நீ தான் சொன்ன. அவர் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு மேடம். ஏன் பேசிருக்காரு அந்த மாதிரி? ஏன் பேசினாருன்னு தெரியும். ஆனா அவர் அப்படி பேச மாட்டாரு. பேசிருக்காரு. அவங்க சைடு ஏதோ இது பண்ணிருக்காங்க. இவங்க சைடு, அவங்க சைடு எல்லாம் பண்ண முடியாதுமா. வாய்ஸ் எல்லாம் மாத்த முடியாது. 4 months பேபி 8 months பேபின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் பொய்யா? தெரியலையா? டிசம்பர் ஆர் ஜனவரி நீ கன்சீவ் ஆயிருக்க. யார் அதுக்கு காரணம்? என்ன பண்ண? மாசத்துல நான் எப்படி மேடம் கன்சீவ் ஆகும்? மாசம் எனக்கு கல்யாணம் ஆகுது மேடம். மறுபடியும் இதை பத்தி அப்படி பேசாதேம்மா. டாக்டர் ரிப்போர்ட்ஸ் கிளீனா இருக்கு. டேட் வீக்ஸ் கணக்குல கிளீனா எழுதியிருக்காங்க. 1 வாட்டி இல்ல 3 வாட்டி 3 செக்கப்ல எழுதியிருக்காங்க. இங்க இல்லாம உங்க பெங்களூர்ல எடுத்ததும் கிளீனா இருக்கு. யாரும் உன்னை ஏமாத்தின? யாரும் ஏமாத்தின? அப்புறம் விவரம் தெரியாத வயசுல அந்த மாதிரி தப்பு நடந்துச்சு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். 7th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறது உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இது எங்கேயோ போனா அப்படின்னு சொல்லிட்டு. டிசம்பர்ல எப்படி நீ கன்சீவ் ஆன? டிசம்பர்ல நான் கன்சீவ் ஆகல மேடம். பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல தான் மேடம் இது பாரு. ஜூலை 9th 31 weeks 6 days 9th month உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஃபீமேல் பேபி, மெச்சூர்ட் பேபி. டிசம்பர் இல்லைன்னா ஜான்வரி, டிசம்பர் எண்ட் இல்லைன்னா ஜான்வரி பிகினிங் நீ கன்சீவ் ஆயிருக்க. அப்படியெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை மேடம். அப்ப இது போய் சொல்றதா? இதெல்லாம் இப்போதான் எனக்கு தெரியுது மேடம். எது? இப்போ நீங்க சொல்லிதான் அதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு நீ படிச்ச பொண்ணு தானே? இன்னொரு வாட்டி படிக்கலாமா? சுமித்ரா, நான் சொல்றது கேளு. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ உண்மையை பேசணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். எந்த கேமும் இல்ல மேடம். அப்புறம் என்ன நடந்தது சொல்லு, உண்மையை சொல்லு. அப்படி ஒரு கேம் நீ ரொம்ப ஸ்மார்ட். ஓ, டோன்ட் ட்ரை டு பி ஓவர் ஸ்மார்ட் சுமித்ரா.
நான் ஸ்மார்ட்டாலாம் பேசுறேன். உனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு எல்லாமே தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன தெரியும்? என்ன நடந்தது சொல்லு. நீயா லவ் பண்ணி யாரையாவது லவ் பண்ணியா, இல்ல யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா? இந்த குழந்தைக்கு அப்பா யாரு? என் வீட்டுக்காரர் தான் மேடம். எப்படிம்மா 3வது மாசம் தானே கல்யாணம் பண்ண? டிசம்பர்ல எப்படி? அப்ப அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பழகிட்டு இருந்தீங்களா? ஃபோன் டச்ல இருந்தோம். அப்ப எப்படிம்மா பிரெக்னென்ட் ஆவ? 2 ஊர்ல எடுத்த, உங்க ஊர்லயே 3 மாசம் வந்த ரிப்போர்ட். அப்படி ஒரு பெரிய டிஃபரன்ஸ், 5 மாசம் குழந்தை டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இது பெரிய மெடிக்கல் ஹிஸ்டரி. இப்படி எல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் தப்பு பண்ணல மேடம். அது என் வீட்டுக்காரர் தப்பு போட்டுச்சு. டிசம்பர்ல நீ பிரெக்னெண்டா இருக்க. டிசம்பரா நவம்பரா? இல்ல மேடம். டிசம்பரா நவம்பரா? கரெக்டா சொல்லு. உனக்கு தெரியும் டிசம்பரா நவம்பரா? ப்ராமிஸ் எனக்கு தெரியாது மேடம். ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எப்ப கன்ஃபார்ம் பண்ண? ஜூலைல. ஏம்மா போய் சொல்ற? ஏப்ரல் 18. ஏப்ரல் 18க்கு கன்ஃபார்ம் பாசிட்டிவ். ஜூலைல தான் கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்ற. என்ன நடந்தது சொல்லு சுமித்ரா. உன்னோட ஹஸ்பண்ட் தான் இதுக்கு காரணமா? வந்துட்டு இருந்தாரா அவர் ஊருக்கு? அப்பப்போ வருவார். வெளியே போவீங்களா? வெளியில போவோம். அப்புறம் எப்படி நீ பிரெக்னென்ட் ஆன டிசம்பர்ல? சொல்லுமா. அவங்க கூட டச்ல தான் மேடம். உன்னோட ஹஸ்பண்ட் தான் அதுக்கு காரணமா? டிசம்பர்ல நீங்க மீட் பண்ணீங்களா? எப்போ உனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு பிரெக்னன்சி? ஜனவரிலையா? எனக்கு கன்ஃபார்ம் ஆனது எனக்கு தெரியாது மேடம். ம். ஆனால் இந்த ரிப்போர்ட் கன்ஃபார்ம் சொன்னப்போ தான் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. பெங்களூர்லையா? இல்லை, தமிழ்நாடு. நீ எப்படி இங்கே வந்த? என் பாட்டி வீடு அங்கே தான் மேடம் இருக்கு. எங்க? அவங்க வீடு கொஞ்சம் முன்னாடி நெக்ஸ்ட் ரோடு போனால். அப்போ நீ இதை உங்க அம்மாட்ட சொன்னது இல்லையா? யார்கிட்டயும் சொல்லல. ஹஸ்பண்டுக்கு தெரியுமா? தெரியும். ஹஸ்பண்டை கேட்டு பார்க்கலாமா? அன்னைக்கு ஸ்டேஷனில் அவர் ஒத்துன்னு வந்திருக்காரு மேடம். ஏன் அப்புறம் தைரியமா சொல்ல நீ? அதெல்லாம் எப்படி சொல்கிறது? அது அதை விட பெரிய தப்பு இல்லம்மா நீ சொல்லாம இருந்தா. ஸ்டேஷன்லேயே அவர் எஸ்ஐ கிட்ட அதை ஒத்துட்டு இருந்திருக்காரு. அதனால ஸ்டேஷன்ல அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வேற விஷயம். நீ உண்மையை சொல்லு முதல்ல. அது உண்மைதான். இல்லைன்னா உண்மையில எவ்வளவு பெரிய பழி வருது தெரியறதா? ஆனா அந்த அது என்னது அவர் சொல்றாரு இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் யாரோட ஓடி போனேன்னு? அது 7th நடந்தது மேடம். நான் படிச்சுட்டு இருந்தப்போ நான் தெரியாம பண்ணது மேடம். அது 7th எத்தனை வருஷம் முன்னாடிமா? ரொம்ப வருஷம் ஆச்சு மேடம். அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. நடந்தது நடந்து போச்சு, புரியுறதா? பொயிலேயே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க கேட்க எனக்கே கஷ்டமா இருக்கு சுமித்ரா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீ போய் சொல்லும் போது நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை. உனக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன், ஆனா நீ என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. யாரா ஒருத்தனும் நம்பணும். யார் இதுக்கு காரணம்? வீட்டுக்கார். டிசம்பர்லயே நீங்க பழகினீங்க. அந்த பொண்ணு டிசம்பர்லயே பிரெக்னண்டா இருந்திருக்கா. ஒத்துக்கிட்டாவ அத. ஆனா அதுக்கு நீங்க தான் காரணம் சொல்றா. இல்லைங்க மேடம், அவ நான் சொல்றா. காரணமா இருந்தாக்க நான் எதுக்கு மேடம் அவங்க கிட்ட நானு நீங்க அவளோட பழகி இருக்கீங்களா? இல்லைங்க மேடம். அவ சொல்றாளே கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட பழகுனதே இல்லையா? மேடம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கல்யாணம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டு 6 மந்த்துக்கு முன்னாடி அவங்க கூட நான் பேசியிருக்கேன். ஒரு நாள் நைட்டு நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அதோட சரிங்க மேடம். 6 மந்த் பிஃபோர், அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவங்க வந்து 6 மாதம் என்கிட்ட கான்டாக்ட்லேயே இல்லை. அவங்க வீட்லேயும் கல்யாணம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த 6 மந்த்து கழிச்சு 1 மாதம் வந்து பேசுகிறாங்க. சரி பொண்ணுக்கு சரி பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாரத்தில் பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணாங்க. எப்போ அது? இப்போ அதான் 2012லைங்க. அந்த பொண்ணோட பழகிட்டு இருந்தியா இல்லையா? இல்லைங்க மேடம், ஃபோனில் தான் மேடம் பழகிட்டு. அந்த இது பாருங்க, திருப்பி திருப்பி என்ன அதை கேட்க வைக்காதீங்க. டிசம்பர்ல அவ பிரெக்னண்டா இருக்கா. டிசம்பர்லலாம் நான் இல்லவே இல்லைங்க மேடம். அவர் போய் சொல்றாரு மேடம். நீ தான் கேட்கணும், உண்மை கேளு. அவங்க அப்பா அம்மா மேல பிராமிஸ் பண்ண சொல்லுங்க மேடம். அவங்க அப்பா அம்மா மேல பிராமிஸ் பண்ண சொல்லுங்க.
அன்னைக்கு ஒத்துண்டது அதுக்கப்புறம் ஒத்துண்ட அதெல்லாம் வேற. இப்ப நேரம் இருக்காரு கேளு. நீங்க வந்ததே இல்லையா? டிசம்பர்ல நான் இல்லவே இல்லை. டிசம்பர் விடுங்க, நவம்பர் எண்ட்ல வந்ததே இல்ல. நவம்பர் டிசம்பர் உடனே மாத்தி சொல்றாங்க. நவம்பரோ டிசம்பர் மேடம். அவ கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த மாசத்துல வந்ததே இல்லையா? வரல. நீ அங்க ஊருக்கே வரலையே. எப்படி நான் அந்த ஊருக்கே வரல? 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நீ வந்த. நவம்பர் டிசம்பர்ல இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நீ வந்த. சரி, எப்படி வந்துட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி இருந்துட்டு என் குழந்தைன்னு தெரிஞ்சு நான் உன்னை வந்துட்டு வீட்டை விட்டு துரத்திட்டுனா, உங்க அப்பா அம்மா வர வச்சு நான் உன்னை வந்து அனுப்பிச்சு விட்டுட்டுனா, எதுக்கு நான் அதான் நீங்க பண்ண பிளான் தான். என்னத்துக்கு நாங்க பிளான் பண்றோம்? எதுக்கு நாங்க பிளான் பண்ணீங்க? அதனால நீங்க அந்த மாதிரி எல்லாம் கேம் பண்ணீங்க. எதுக்கு 3 மாசத்துல எப்படி மேடம் வேணாம்னுவாங்க? நாங்க எதுவுமே நாங்க போட்டு வாங்க சொல்லல, எதுவுமே பண்ண கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. கொடுமைன்னு என்ன இருந்திருக்குன்னு கேளுங்க. அப்படியெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. கொடுமையே பண்ணது இல்ல. நைட்டா தூங்க விடாம குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணது அதெல்லாம் வேற. இத பாருமா, டிசம்பர்ல யூ ஆர் பிரெக்னன்ட். அதுக்கு இவர் காரணம்னா இப்ப கேளு. நாங்க சப்போர்ட் பண்றோம் மேடம். நான் எங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கார் மேடம் அவரு. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சுனா பொய்யே சொல்ல வேண்டாமே? எதுக்கு போய் சொல்லணும்? நான் உங்களை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்ல. போத்துக்கணும் அப்படின்றதுனால அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இன்னொரு கல்யாணம் வேற பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டாங்க மேடம். இப்ப அந்த பொண்ணு 6 மாசம் பிரெக்னன்ட் இருக்கு. கூட்டி வந்திருக்காங்க. அதுக்கு வரேனா? சரி இருங்க. முதல்ல இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லுங்க. நீ ப்ரூவ் பண்ணுமா? நான் வந்து எங்க செக்கிங் கூப்பிட்டாலும் நான் வரேன் மேடம். உங்க அம்மாட்ட வெளியே கேட்டாங்க. நீ நவம்பர் டிசம்பருக்கு சென்னை வரவே இல்லை சொல்லிட்டேன். உங்க அம்மாட்ட கேட்கலாமா எங்க இருந்தேன்னு? பொய்க்கு மேல பேசிட்டு இருக்கேன். நான் பொய் சொல்லல மேடம். நீ இப்ப சொன்னல ஊத்தாங்கரைக்கு வந்தேன், அவர் தான் அதுக்கு காரணம் சொன்னல. இப்போ உங்க அம்மா நீ ஊத்தாங்கரைக்கு போகவே இல்லை சொன்ன என்ன பண்ணுவேன்? அவங்க மறந்துருக்கலாம். அது எப்படி மறப்பாங்க? அது எப்படி மறப்பாங்க? கரெக்டா ஜனவரியில படிப்பை நிறுத்தி கல்யாணம் நிச்சயம் பண்ணுவீங்க. நாங்க எதுவும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல மேடம். நான் சொன்னேன் நீங்க பிளான் பண்ணீங்கன்னு. நீங்க அப்பயே கேட்டீங்களா? எப்ப கேட்டேன்? நான் பிளான் பண்ணினா அந்த வார்த்தை நீ தான் யூஸ் பண்ண, நான் யூஸ் பண்ணல. தம்பி கொஞ்சம் நேரம் வெளியே. ஹலோ ஹலோ. மேடம். சுமித்ரா அம்மா தானேம்மா? ஆமாங்க மேடம். போன நவம்பர் டிசம்பர் எல்லாம் உங்க பொண்ணு ஊத்தாங்கரைக்கு போனாளா? இல்லைங்க மேடம், எங்க வீட்டுல இருந்துச்சு. கடைசியில ஊத்தாங்கரைக்கு எப்ப போனா? லீவ்ல ஒரு டைம் போயிருந்துச்சுங்க மேடம். எப்போ? மந்த் ஞாபகம் இல்லைங்க மேடம், லீவ்ல போயிருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்துச்சுங்க. எப்போ? ஸ்கூல் லீவ்ல நினைக்கிறேன் மேடம். காலேஜ் லீவு ஸ்கூல் மொத்தம் போயிருந்துச்சு அம்மா வீட்டுக்கு. எவ்வளவு நாள்மா? அம்மா ஊர்ல ஒரு வாரம் இருந்துச்சுங்க மேடம். அது எப்போம்மா? மந்த் ஞாபகம் இல்லைங்க மேடம், ஆனா லீவ்ல போயிருந்துச்சுங்க. கல்யாணத்துக்கு 3-4 மாசம் முன்னாடியா அதுக்கு முன்னாடியா? இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி போயிருந்துச்சுங்க. ஒரு 6 மாசம் இருக்குமா? இல்ல இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கும் மேடம். ஒரு 2 மாசம் இருக்குமா? இருக்கும் மேடம். போயிட்டு வந்துச்சு. போயிட்டு வந்துச்சு. ஆனா நவம்பர் டிசம்பர்ல இல்ல. மந்த் ஞாபகம் இல்லைங்க மேடம் எனக்கு. நவம்பர் டிசம்பர்ல நீ ஊருக்கு வந்தியா? ஷூரா? என்ன டேட்ல வந்த? எவ்வளவு நாள் இருந்த? 1 வீக். 1 வீக். சரி, அந்த 1 வீக் என்ன நடந்தது? பாட்டி வீட்டில் தான் இருந்தோம் மேடம். சரி. ஃபோன் கான்டாக்ட்ஸில் இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு அவங்க ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வாங்கன்னு சொன்னோம். சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் யாரும் இருக்கலையா? பாட்டி இருக்கலையா? எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்போ நீ சொல்லி அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் மேடம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அம்மாட்ட சொன்னியா அப்படி பண்ணாருன்னு? டிசம்பர் ஜனவரியில் உங்கள் அம்மாவுக்கு தெரியும். என் அம்மாட்ட சொல்லிட்டே அவர் தான் காரணம்னு. புரியல. உன்னோட ப்ரெக்னன்சிக்கு காரணம் அவர் தான் அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? எப்போ சொன்னேன்? மேரேஜுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெங்களூரில் தான் செக் பண்ணோம் மேடம், கன்ஃபார்ம் இது பண்ணுறது. அப்போ தான் நான் சொன்னேன். அப்போ அவங்களுக்கே தெரியும்ல மேடம், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கன்சீவ் ஆனால் அவர் தான் குழந்தை அப்படின்னு. அது எப்படி மார்ச்சில் கன்சீவ் ஆகும்போது ஏப்ரல் 5 மாசமா இருக்கும், 4.5 மாசமா இருக்கும்? எப்படி மேடம் 4.5 மாசமா இருக்கும்? அதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் மேடம் உங்ககிட்ட, அவங்க தான் காரணம் அப்படின்னு. அது எப்போன்னு தெரியல மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தீங்க, அது உங்க அம்மாட்ட சொன்னியா?
என்ன பிரச்சனை? டெல் மீ தி ட்ரூத். என்ன பிரச்சனை சொல்லு. யாரு அந்த பையன்? இல்ல, யாரு சொல்லுமா, தைரியமா சொல்லு சுமித்ரா. என்கிட்ட தனியா சொல்றேன். யாருமா சொல்லு, யாரு சொல்லு. தனியா சொல்றேன். வா. அவங்க வாடகை வீட்டில் இருந்தப்போ ஒருத்தவங்க மேல் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து எவ்வளவு நாள் பழகின அவரோட? ஜஸ்ட் 1 month. இப்ப எதுக்கு அப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? அது தெரியாது, அந்த விவரம் புரியாத பண்ணிட்டோம். அப்புறம் எப்ப தெரிய வந்தது உனக்கு? ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தப்போ தான் நான் கன்சீவ் ஆகிருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஏன் அவசரப்பட்டு உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்பா அம்மாக்கு இது அந்த பண்ண பையன் தெரியாது. தெரியாது. ரகு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கார் டிரைவர். கட்டாயப்படுத்தி பண்ணான்னு சொன்னேன். கட்டாயம்னாக்கா நான் எனக்கு தெரியாத பண்ணிட்டோம். அப்படி ஆச்சுன்னா எனக்கு ப்ரெக்னென்சி ஆகும்னு எனக்கு தெரியல. கல்யாணத்தப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றது சத்தியமாக எனக்கு தெரியாது. மதர்ஸ் எனக்கு தெரியாது. சின்ன வயசு புரியாத தப்பு பண்ணிட்டேன். ஆனால் கல்யாணம் நீ பண்ணறது அநியாயம் இல்லை. அவர் தப்பு பண்ணல தெரியும். நீ ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு உனக்கு தெரியும். மறுபடியும் போய் சொன்னா அவர் எப்படி ஏற்றுப்பார்? ஒன்று உண்மையை சொல்லிட வேண்டியது தானே. உனக்கு அவரோட வாழறதுக்கு ஆசை இல்லையா? இல்லையா? ஏன்? இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ அந்த பொண்ணு 6 மாதம் கர்ப்பமாக இருக்கு. வேண்டான்றதுனால தான் போராடிட்டு இருக்கு. இப்போ உனக்கு அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறியா? சரி, உண்மையில ஒரு தப்பு இருக்கு. இதை நான் பாலிஷ்டா டீல் பண்றேன். நீ பண்ணுற தப்புக்கு அவர் எதுக்கு அவரை வாழ விட நிம்மதியா? உனக்கு அவரோட வாழணுமா வேண்டாமா? வேண்டால. சரி வா. அவர் செய்யாத ஒரு தப்புக்கு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. 10 லட்சம் ரூபா கூட சொல்றது அதெல்லாம் தப்பு இல்லையம்மா? நீ தப்பு பண்ணிட்டு அவரை டார்ச்சர் பண்ணது தப்பு இல்லையா? அவரை வாழ விடாம பண்ணாது. நிச்சயமா உனக்கு அவரோட வாழ வேண்டாமா? டிவோர்ஸ் கொடுக்குறியா அவருக்கு? எழுதி கொடுக்குறியா? பொண்ணுக்கு அவரோட வாழறதுக்கு இஷ்டம் இல்லை சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணது தப்பு, நாங்க தட்டி கேட்குறோன்னு. அவ அது ஆசைப்படுறான்னு தான் நான் இவ்வளோ போராடினேன். அவரோட வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை பலியாடாக்கி இருக்கீங்க. அவர் ரகுவை பத்தி சொல்லிட்டா, புரியுதுங்களா? நீங்க மறைச்சு வச்சிருக்க கூடாது, அந்த பையன் மேல பழிய போட்டிருக்க கூடாது. நடந்தது நடந்து போச்சு. ஒத்துன்னு இருக்கலாம்ல, அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அவன் வாழ்ந்திருப்பான்ல. இவ்வளவு தூரம் ஆர்குமெண்டே தேவையில்லை. ஒரு வெகுளி பையன் மேல இவ்வளவு பழிய போட்டீங்க. இல்லை மேடம், இவர் கல்யாணத்துக்கு இவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தில்லை. இந்த பொண்ணு கூட படிக்கிற பொண்ணு தான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவங்க போஸ்ட் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி வச்சாது. அவ உண்மையை சொல்லிட்டா, புரியுதுங்களா? அது உங்களுக்கும் அவங்களுக்கும் தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க? தெரியாதா? அந்த பிரெக்னன்சிக்கு காரணம் இந்த பையன் கிடையாது. அதுக்கு மேல நான் பேச விரும்பல. உங்க பொண்ணே சொல்லிட்டா. இதை நோண்டிட்டு இருக்க வேண்டாம், விட்டுலாம். அந்த பையனுக்கு என்ன பண்ண போறீங்க?
அது தப்பு நடந்ததோ, அது தெரியாம நடந்ததோ, ரொம்ப சின்ன பொண்ணு தெரியாம தப்பு, அதெல்லாம் வேற. நான் அந்த பொண்ணு இல்லை எப்போ நடந்தது என்ன அதெல்லாம் நீங்க தனியா கூப்பிட்டு கேட்டுங்க பொண்ணுட்ட. தெரிஞ்சிருந்தா நல்லது இல்லை அது. நான் உட்காந்து எப்படிங்க சொல்றது? இல்லை அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியலன்னு கூட. ஏன் மாமாட்ட சொல்ல? ஏன் சொல்ல? ஏம்மா சொல்லுமா. நான் விவரமா சொல்ல போறதில்ல. நான் சொன்னது உண்மை தானே? நீ தானே என்கிட்ட சொன்ன இதை இங்க விட்டுடும், இதுக்கு மேல பேச வேண்டாம். இந்த பையனுக்கு என்ன பண்ண போறீங்க? அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும். அந்த செகண்ட் மேரேஜ்க்குள்ள போகாதீங்க. இப்போ அவளை என்ன டிசைட் பண்ணதோ அந்த மாதிரி போகலாம். இல்ல அவளுக்கு விருப்பம் இல்லை சொல்லிட்டான். சரி, அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுங்க. எந்த தப்பும் பண்ணல அவன் வந்து ஏமாத்தி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. டிவோர்ஸும் கொடுக்கல, 10 லட்சம் வரை டிமாண்டு. இதுல எல்லாம் அவன் தான் பண்ணான்னு நீ முதல்ல ஆர்கியூ பண்ண. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு பையனோட லைஃப ஸ்பாயில் பண்ணலாமா? இல்ல என்ன செஞ்சிருக்கணும்? இதெல்லாம் வெளியே வந்தது இல்ல, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நடந்து போச்சு. இல்லைன்னா உண்மையை ஒத்துன்னு இருக்கணும். இல்ல சரி அவன் வாழ்ந்துட்டு போட்டு, தப்பு நடந்தது, விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பையன் 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட என்ன நியாயங்க அது? நாங்க யாரும் பணம் அப்படி கேட்கலங்க. யாருமா கேட்டாங்க? யாரும் கேட்கலங்க. இந்த இதுல ரெக்கார்டிங்ல இருக்கு. நாங்க யாரும் கேட்கல. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல அதுதான் வரும். அவர்தான் பேசுறாரு. லாயர் பார்த்துருக்காங்க. அவங்க அப்பா வந்து லாயர் பார்த்துருக்காராம். நீங்கள் சாதாரணமாக தான் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணாதீங்க, 10 லட்ச ரூபாய் நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொன்னதான் அவர் தான் ஒத்துக்கிட்டாங்க. அவரை ஏமாத்திருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. அவருக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்கீங்க. பெண்களுக்கு சாதகமா இருக்கிறது விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணறது. உனக்கு சொல்லியிருக்கலாம்ல, இல்லம்மா வேண்டாம் அவர் பாவம் விட்டுடலாமா சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்னோட இத பத்தி பேச வரலமா சுமித்ரா, உன்னோட விஷயங்களை பத்தி நான் பேசல. அவரை ஏமாத்தி இருக்க கூடாது, என்னோட பாயிண்ட் அதுதான். இங்க நம்ம பேசினது only for him, not for her. But then I asked her, உனக்கு கூட வாழணுமாமா, நான் பேசவான்னு. வேண்டாம் சொல்லிட்டா. அந்த இன்டென்ஷன் இல்லைன்னா அவரை விட்டுட வேண்டியதானே? அவர் எங்கேயோ போய் வாழ்ந்துக்கட்டுமே. என்னப்பா வேணும் உங்களுக்கு? நான் ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும். அவள்கிட்ட கேளுங்க. டிவோர்ஸ் கொடு. எனக்கு 2 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கேன் நான். உங்ககிட்ட தாம்மா கேட்குறாரு, பதில் சொல்லு. 2 வருஷம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. வீட்டில் நிம்மதியாக இல்லை, யாருமே சிரிக்கிறது கூட இல்லை, நிம்மதியாக சாப்பிட முடியறதில்ல. எங்கே போனாலும் இதே பிரச்சனை, என்னாச்சு. நீ பண்ணின தப்புக்கு அவர் சஃபர் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்காங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறவங்க கூடமே மேரேஜுக்கு வந்தவங்க கூட ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? குழந்தை இருக்கா? அவரோட வாழ விருப்பப்படுறியா நீ? குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவரோட வாழ விருப்பப்படுறியா? சொல்ல. இல்ல இப்ப டிவோர்ஸ் கொடுக்கறியா? இந்த பையனுக்கு நடந்தது அநியாயம்னு உங்களுக்கு தோணலையா? எங்களுக்கு தெரியாதுங்க மேடம், இப்பதாங்க மேடம் எல்லாம் தெரிஞ்சது எங்களுக்கு. இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லம்மா? அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன். சரிங்களா? படிக்க வைங்க பொண்ணு, கொஞ்ச நாள் படிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். படிக்கிறியா? விட்டுடுங்க கொஞ்சம். ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, தெரியாம தப்பு பண்ணியிருக்கலாம், என்னவோ நடந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆனா இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் நீங்க பெரியவங்க தான். இல்ல உண்மை அவளை அம்மாட்ட சொன்னா அட்லீஸ்ட் விஷயம். சரி அவளை படிக்க வைங்க, சரியாம்மா? மைண்ட் டைவர்ட் பண்ணாம படி.
வீட்டில் போய் அவளை திட்டாதீங்க. நான் கேட்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு இந்த பையனால. இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியாம்மா? ஆ சரிங்களா? ஆ கிளம்பு. நீ இருமா. ஐ வாண்ட் டு டாக். தம்பி அவங்க கொடுத்துடுவாங்க, டிவோர்ஸ் கொடுத்துடுவாங்க. சரியா? கிளம்பு. வணக்கம். எனக்கு தெரியாதுமா, உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா இல்லை நீ என்கிட்ட போய் சொல்கிறியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீ ஏமாத்துற வரன்னு நல்லா தெரிஞ்சுது எங்களுக்கு, முன்னாடியே தெரியும். நான் டீப்பாக போனால் உனக்கு அவமானம், எனக்கும் கஷ்டமாக இருந்தது. இப்போ நீ என்ன பண்ணுறன்னா இதெல்லாம் மறந்துடு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி நினச்சிக்கோ. புரியுறதா? இந்த வயசில் நம்ம அழகாக இருக்கோம், அதனால தப்பான எண்ணங்கள் மனசுல வரும். புரியுதா நான் சொல்றது? உன்னோட அழகே உனக்கு ஆபத்தாகாம பாத்துக்கோ. 2 இன்சிடென்ட் ஆல்ரெடி உனக்கு ஆயிடுச்சு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, அதுக்கு முன்னாடி. அதுக்கு காரணம் உனக்கு தெரியும் நீ அழகா இருக்கன்னு. பண்ணாதே. புரியுதா? போய் படிச்சு நல்ல நிலைமைக்கு வா. வேலைக்கு போதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த தப்பெல்லாம் அழிஞ்சு போயிடும். புரியுறதா நான் சொல்றது? மைண்டை டைவர்ட் பண்ணாம பண்ணுவியா? சொசைட்டில இருந்து பல பிரச்சனையும் வரும். ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காதுல வாங்கிக்காது. நீ உறுதியாரு, படிச்சு முன்னுக்கு வந்து குடும்பத்தை பாப்பேன். சரியா? அப்புறம் நீ பெரிய ஆளாயிட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லணும். தைரியமா ஃபேஸ் பண்ணுமா. தப்பு நடந்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த பையனை ஏமாத்தினீங்க, அதுக்காக இப்படி ஒரு விளைவு வந்தது, அதோட முடிஞ்சுது. இப்ப நடந்த தப்ப ஃபேஸ் பண்ணி தைரியமா நின்று படிச்சு பெரிய ஆளாயி காமிக்கணும். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா என்ன பண்ணறது, அந்த பையனை பார்த்து அதை விட கஷ்டமா இருந்தது. ஒரு தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி பையன், அவங்க குடும்பம் அப்படி உருகி அவங்க வந்து என்ன பண்ணறது தெரியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட 10 லட்சத்தை கொண்டு வா அது இதுன்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவோர்ஸும் கொடுக்கறது இல்ல. அந்த பொண்ணுக்கு கூட போய் வாழறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா தப்பு நடந்திருக்குன்னு அவளுக்கு தெரியும். அவங்க அம்மாக்கு தெரியுமா, அவங்க அங்கிளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த பையனுக்காக நம்ம இப்படி போய் பேச வேண்டியதா போச்சு. வேற வழி இல்லை. அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நம்ம அது பண்ணோம். தயவு செஞ்சு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது பொய்யில ஆரம்பிக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் பெரியவங்க பண்ணக்கூடாது. உண்மையை மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணி அப்புறம் அது சரியா போயிடும் சொன்னா பசங்க வாழ்க்கை சீரழிஞ்சிடும். அதை விட உண்மையை சொல்லி அதை ஃபேஸ் பண்ணுறது நல்லது. அதை விட முக்கியம் பெண்கள் வந்து ஜாகிரதையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காயம் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு காயம் தேவையா? ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் இதெல்லாம் பத்தி பேசக்கூடாதுன்னு. ஆனா உண்மை இதுதானே. அந்த பையன் டெய்லி அதை யோசிச்சு மனசுக்குள்ள அப்படி புகஞ்சிட்டு தானே இருக்காரு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.